வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் நிலக்கடலையை பயன்படுத்தி தக்காளி சட்னி எப்படி செய்யறது வீடியோவில் பார்க்கலாம். கிராமத்து சைடுலாம் இந்த சட்னி சூப்பராக செய்வாங்க. கண்டிப்பாக நாமளும் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நிலக்கடலை சட்னி தக்காளி சட்னி எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நிலக்கடலை வித்தியாசமாக ஒரு சட்னி நம்ம செய்ய போகிறோம். நிலக்கடலையை வச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வறுக்காத கடலை நம்ம சேர்த்துக்குவோம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கடலையை வறுத்துக்கோங்க. ஒரே ஈவனாக கடலை வறுபடணும், அது போல் வறுத்துக்கோங்க. வறுத்த கடலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஒரு தடவை வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கடலை பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்குது. கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துருவோம். ஆயில் சேர்த்துக்குவோம். இது பார்த்தீங்கன்னா வரமிளகா ஒரு 6 வரமிளகா எடுத்திருக்கேன். இதை வறுத்துக்கலாம். வரமிளகா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது கூடவே ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்க நிலக்கடலையும் மிளகாயும் அதோட சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற விட்டுட்டு மிக்சியில் அப்புறம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் தண்ணி கலந்து இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ தண்ணி கலந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னி தாளிச்சிடலாம்.
ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகா கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னியில் இதை தாளிச்சதை சேர்த்துருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வச்சு ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். ஏன் கிரேசி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.